லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ அதனால் ஒரு கடாயெல்லாம் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸ் எல்லாமே செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையே தோலெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலையும் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். லெமன் சாதம் தான் செய்கிறோம். ஸோ அதனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து அதில் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டால் தான் லெமன் சாதம் வந்து சும்மா வாசமாக ஜம்முன்னு இருக்கும். ஸோ பெருங்காயத்தை வந்து போட்டாச்சு. இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா இது வந்து கோல்டன் நல்லா கலர் வந்து மாறிடுச்சு, சூப்பராக பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2-3 லெமன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெமனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். லெமன் வந்து ஊற்றும்போது நீங்கள் அதில் கொட்டை எல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்து வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு லெமன் சாதம். இல்லைன்னா லெமன் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் செய்கிற லெமன் சாதம்லாம் கசக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதில் அந்த சீடோட வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து கசக்கும். ஸோ நீங்கள் லெமன் வந்து ஆட் பண்ணும்போது அதில் சீடெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் தேவையான அளவுக்கு இதில் உப்பு வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய லெமன் ரைஸ்க்கு சாறு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. லெமன் ரைஸ் செய்யும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கொதி லைட்டாக வரவுமே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், லெமன் ரைஸ்க்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் உதிரியாகவே எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் செஞ்ச அரிசி வந்து அப்படியே உதிரியாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து அப்படியே உதிரியாக வரும். இப்போ நம்ம லெமன் ரைஸ் வந்து செய்கிறதுக்கு அரிசி வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். லெமன் கிரேவியை பாருங்கள், லெமன் கிரேவி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா அப்படியே சூப்பராக கிண்டிடுங்க. கிண்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சாதமே தெரியாத அளவுக்கு நல்லா போட்டு கிண்டிடுங்க. பாருங்கள், நம்மளுடைய லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மதியானம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.